வணக்கம். பலூச்சிஸ்தான் குறித்து பாகிஸ்தான் இராணுவத்திலேயே வேறுபட்ட கருத்துக்கள் நிலவுகின்றன. பாகிஸ்தான் இராணுவத்தினர் பலர் ராஜினாமா செய்து நேராக பலூச் விடுதலை இராணுவத்தில் சேர்ந்து விட்டதாக செய்திகள் வருகின்றன. பலூச்சிஸ்தானின் மக்கள் அதிகமான ஒற்றுமையுடன் பாகிஸ்தானுக்கு எதிராக போராடி தொடங்கியுள்ளனர் என்றும் செய்திகள் வெளிவருகின்றன. இதற்கிடையில் சில நாட்களுக்கு முன்பு பாகிஸ்தான் மீண்டும் இந்த விஷயத்தில் இந்தியாவை குற்றம் சாட்டியுள்ளது. அதாவது, பாகிஸ்தானில் எண்ணெய் பரப்பி தீ வைத்து எரிப்பதற்கு இந்தியாவே காரணம் என்று பாகிஸ்தான் கூறுகிறது. பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அலுவலகத்தின் பேச்சாளர் ஷஃப்கத் அலி கான் இதை தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் கூறுவது இந்தியா ஒரு குளோபல் அசாசினேஷன் கம்பைன் நடத்தி பாகிஸ்தானில் அதை செயல்படுத்துகிறது என்பதாகும். இந்த விவகாரங்களில் இந்தியாவின் ஈடுபாடு மிகவும் தெளிவாக பாகிஸ்தானுக்கு தெரிந்துவிட்டதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். பாகிஸ்தானில் நடைபெறும் தீவிரவாத செயல்களில் இந்தியா தலையிட்டுள்ளது என்றும், பாகிஸ்தானில் மட்டுமல்ல முழு தெற்காசிய பிராந்தியத்தையே இந்தியா நிலைகுலைக்க முயற்சிக்கிறது என்றும் பாகிஸ்தான் குற்றம் சாட்டியுள்ளது. பாகிஸ்தானை நிலைகுலைப்பது இந்தியாதான் என்று கூறுகிறது. அதுபோல் பாகிஸ்தானில் பல தீவிரவாதிகள் அடையாளம் தெரியாதவர்களின் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்படுகிறார்களே, அதற்கு பின்னணியிலும் இந்தியா இருப்பதாக பாகிஸ்தான் கூறுகிறது. முதல் விஷயம், பலூச் விடுதலை இராணுவம் ஒரு தீவிரவாத குழுவே அல்ல. அவர்கள் எப்படி தீவிரவாதிகள் அல்ல என்று கேட்டால், ஹமாஸை விட மிகவும் மிருதுவான ஒரு அமைப்பாக இருப்பதால் அது தீவிரவாத அமைப்பு அல்ல என்ற கருத்து உள்ளது. இந்தியா இன்னும் ஹமாஸ் அமைப்பையே ஒரு தீவிரவாத அமைப்பாக அறிவிக்கவில்லை. ஆனால் ஹமாஸ் செய்த தாக்குதல்களை உலகம் பார்த்துள்ளது. சாதாரண மக்களை, பெண்களை, குழந்தைகளை கூட அவர்கள் கொல்ல தயங்கவில்லை. அப்படி பார்க்கும்போது பலூச் விடுதலை இராணுவம் மிகவும் அமைதியான ஒரு இராணுவமாகவே கருதப்படுகிறது. அவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளை ஒருபோதும் தாக்கவில்லை. அவர்கள் அண்மையில் ஒரு ரயிலை கடத்திய போது கூட முதலில் பெண்கள் மற்றும் குழந்தைகளை பாதுகாப்பாக வெளியேற அனுமதித்திருந்தார்கள். பின்னர் அவர்கள் பிடித்து கொண்டவர்களில் பெரும்பாலானவர்கள் பாகிஸ்தான் இராணுவத்திலும் உளவுத்துறையிலும் காவல்துறையிலும் வேலை செய்பவர்கள்தான். அவர்களெல்லாம் பலூச் விடுதலை இராணுவத்திற்கு எதிராக போராடி கொண்டிருந்தவர்களாக இருந்துள்ளார்கள். அதாவது, பலூச் லிபரேஷன் ஆர்மியை பொறுத்தவரை அவர்களின் எதிரியாக உள்ளவர்களைத்தான் அவர்கள் பிடித்து வைத்திருக்கிறார்கள். அதனால் அவர்களிடம் மனித உரிமைகள் மற்றும் மனிதாபிமானத்தை மதிக்கும் நிலை இருக்காது என்பது தெரிந்த விஷயம்தான். ஆனால் அவை எதிலும் எந்த தொடர்பும் இல்லாத பெண்கள் மற்றும் குழந்தைகளை தாக்கவோ கொடுமைப்படுத்தவோ செய்யவில்லை என்பது மட்டுமல்ல, அவர்கள் பாதுகாப்பாக வெளியேறவும் அனுமதித்துள்ளனர். அதனால் பலூச் விடுதலை இராணுவம் ஒரு தீவிரவாத அமைப்பு அல்ல என்றுதான் சொல்ல வேண்டும். இப்போது அவர்கள் எதற்காக போராடுகிறார்கள்? இந்தியாவின் ஜம்மு காஷ்மீரின் ஒரு பகுதியாக உள்ள கில்ஜித் பால்டிஸ்தான் போன்ற பகுதிகளை எல்லாம் பாகிஸ்தான் ஆக்கிரமித்தது போலவே பலூச்சிஸ்தானையும் ஆக்கிரமித்தது. பழங்குடியினரின் உதவியுடன் பாகிஸ்தான் இராணுவம் காஷ்மீரின் பகுதிகளை சட்டவிரோதமாக கைப்பற்றியது போல பலூச்சிஸ்தானையும் கைப்பற்றியது. பலூச்சிஸ்தான் ஒரு சுதந்திரமான நாடாக இருந்த நிலையில் பாகிஸ்தான் அதை சட்டவிரோதமாகத்தான் ஆக்கிரமித்துள்ளது. அன்று முதலே பலூச்சிஸ்தான் மக்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக போராடி வருகின்றனர். பலூச் விடுதலை இராணுவம் அதன் சமீபகால பதிப்புத்தான் என்பதையும், அதற்கு முன்பும் அங்குள்ள மக்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக போராடி வந்துள்ளார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் முதலில். அதனால் அவர்களின் போராட்டத்திற்கு சரியான காரணங்கள் நிச்சயம் உள்ளன. பலூச்சிஸ்தான் ஒருபோதும் பாகிஸ்தானின் ஒரு பகுதி அல்ல. அதனால்தான் அவர்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக போராடுகிறார்கள். ஒரு நாட்டின் ஒரு பகுதியாக இருந்து பிரிவினை வேண்டி போராடுவது வேறு விஷயமாகும். ஆனால் அந்த நாட்டின் பாகமாக இல்லாத பகுதியை அந்த நாடு ஆக்கிரமித்து வைத்துக் கொண்டால் அதற்கு எதிராக போராடுவது வேறு விஷயமாகும். அதேபோல் பாகிஸ்தான் ஆக்கிரமித்த பலூச்சிஸ்தான் மக்கள் அதற்கு எதிராகத்தான் போராடுகிறார்கள். அதனால் பாகிஸ்தான் அவர்கள் மீது எத்தனை குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாலும் அவர்கள் தீவிரவாதிகள் அல்ல. அவர்கள் சொந்த நிலப்பரப்பை திரும்ப பெற முயற்சிப்பவர்கள்தான். ஹமாஸின் செயல்பாட்டினுடைய அடிப்படையை பார்த்தாலும் பலூச் லிபரேஷன் ஆர்மியின் செயல் நியாயமானதுதான். இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை ஆக்கிரமித்து வைத்துள்ளது என்று சொல்லும் நிலையில் பாகிஸ்தானும் பலூச்சிஸ்தான் விஷயத்தில் அதைத்தான் செய்துள்ளது. பாலஸ்தீன விஷயத்தில் இஸ்ரேல் தவறு செய்ததாக பாகிஸ்தானை குற்றம் சாட்டுவது போலத்தான் சொல்லப்போனால் அதைவிட மோசமான நிலையில் பலூச்சிஸ்தானை ஆக்கிரமித்து வைத்துள்ளது பாகிஸ்தான். அதனால் பாகிஸ்தான் என்னதான் அவர்களை தீவிரவாதிகள் என்று கூறினாலும் அப்படி அல்ல உண்மை நிலவரம். இப்போது இந்தியா அவர்களை ஆதரிக்கிறதா என்பது மற்றொரு முக்கியமான விஷயமாக பேசப்படுகிறது. இந்தியா அவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவளிக்கக்கூடும். அவர்கள் தீவிரவாதிகள் அல்ல என்பதுதான் அதற்கான காரணமாகும்.
இந்தியா பலூச்சிஸ்தான் மக்களின் சுதந்திரத்திற்கு ஆதரவு தரக்கூடும், ஆனால் அதற்கு ஆதாரங்கள் ஏதுமில்லை. இந்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அவர்களை ஆதரிக்கவில்லை, ஆதரிப்பதாக எங்கும் சொல்லவும் இல்லை. இந்தியாவின் உளவுத்துறைகள் ஒருவேளை அவர்களை ஆதரிக்கலாம், ஆனால் அதற்கும் ஆதாரங்கள் இல்லை. ஒருவேளை ஆதரித்தால் இந்தியர் என்ற வகையில் அதை 100% சரியான ஒன்றாகவே பார்க்கிறோம். காரணம், பாகிஸ்தான் இந்தியாவை நிலைகுலைக்க முயல்வது போல் இந்தியா பாகிஸ்தானை நிலைகுலைக்கும் வேலைகளை இதுவரை செய்திருக்கவில்லை. இந்தியாவும் அதே முறையில் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கத்தான் வேண்டும். இதுவரை செய்யவில்லை என்றாலும் இனிமேல் செய்ய வேண்டும் என்பது தனிப்பட்ட கருத்தாகும். என்னவானாலும் பலூச்சிஸ்தான் விடுதலைக்கு இந்தியா ஆதரவளிக்க வேண்டியது அவசியமான ஒன்றுதான். பாகிஸ்தான் கூறுவது போல் இந்தியா அவர்களை ஆதரிக்கிறதென்றால் அது ஒரு நல்ல விஷயம்தான். பாகிஸ்தான் கூறுவது போல் இந்தியா பாகிஸ்தானில் தீவிரவாதிகளை கொலை செய்கிறதா? இந்தியா மற்ற நாடுகளில், குறிப்பாக பாகிஸ்தானில் கொலைகளை செய்கிறது என்று கூறுகிறது பாகிஸ்தான் தொடர்ந்து. தீவிரவாதிகளை தவிர சாதாரண மக்கள் ஒருவரை கூட இந்தியா கொன்றதாக பாகிஸ்தானால் கூற முடியவில்லை. பாகிஸ்தான் கூறுவது இந்தியா தீவிரவாதிகளை கொள்கிறது என்பதுதான். கொல்லப்படுபவர்கள் பெரும்பாலும் சர்வதேச தீவிரவாதிகள் அல்லது இந்தியாவிலோ அருகாமையிலோ தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டவர்கள்தான். பாகிஸ்தான் சொல்வதைப் போல் இந்திய உளவாளிகள்தான், அந்த மாமனிதர்கள்தான் அதன் பின்னில் இருக்கிறார்கள் என்றால் இந்தியராக அதை எப்படி நாம் தவறாக கூற முடியும்? இந்தியாவில் தாக்குதல் நடத்தியவர்களைத்தான் இந்தியா கொள்கிறதே தவிர வேறு யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கவில்லை என்று பாகிஸ்தானின் வாக்குமூலமே உறுதியளிக்கிறது. அனைத்தும் பாகிஸ்தானின் குற்றச்சாட்டுகள் வெறும் குற்றச்சாட்டுகள் தான். இந்தியா அதை எங்கும் ஒப்புக்கொள்ளவில்லை. பாகிஸ்தான் கூறுவது இந்திய உளவுத்துறையினர் பாகிஸ்தானில் பலரை கொன்றுள்ளனர் என்பதுதான். பலூச்சிஸ்தான் விடுதலைக்காகவும் பலூச்சிஸ்தான் விடுதலை இராணுவத்திற்காகவும் இந்தியா உதவுகிறது என்று பாகிஸ்தான் கூறுகிறது. பாகிஸ்தானை நிலைகுலைக்க இந்தியா முயற்சி செய்கிறது என்று கூறுகிறது அந்த நாடு. ஒருவேளை அது உண்மையாக கூட இருக்கலாம். இருந்தாலும் அது சரியான நடவடிக்கைதான் என்பதில் மாற்று கருத்தில்லை. இது குறித்த உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள்.